உங்களுக்கு தமிழ் பழமொழி எப்படி தெரியும்? All the glitters are not gold. இப்போ நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ்ல பேசுற? ஹலோ, தமிழ் பையன் எனக்கு இங்கிலீஷ் பழமொழி தெரியும் போது ஆப்பிரிக்கன் பொண்ணுக்கு தமிழ் பழமொழி தெரியுது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே. கரெக்டாண்டா. டே கொலம்பஸ், எப்படியாவது சீக்கிரமா 1 லட்சத்தை ரெடி பண்ணி அந்த பொண்ணை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்டா. இந்த கொலம்பஸோட வரலாற்றிலேயே ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போட்டதா சரித்திரமே கிடையாது. half an hourக்கு முன்னாடியே 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். டேய், உன்னை எத்தனையோ நாள் எருமைன்னு திட்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன் கொலம்பஸ். Thank you. Keep it up. ஆமா, இந்த செல்போனுக்கே ஏன் பட்டு புடவையா தான் நீ வித்த? உனக்கு எப்படி 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது? அங்கேயே நீங்க தான் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நானா? என்ன சொல்ற? எஸ் மேடம், உங்களோட டெபிட் கார்டையும் அதோட பின் நம்பரையும் அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டேன். அதை வச்சு அந்த பொண்ணு பணத்தை வித்ட்ராயல் பண்ணிருந்தா இந்நேரம் உங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்குமே வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு. ஏன் மேடம் நீங்க பாக்கலையா? என்ன நீங்க மொபைலை மெயின்டைன் பண்றீங்க? ஐயோ, ஹலோ, இப்பதான் திட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, உடனே திட்டுறீங்க. நிறுத்துறா. திட்டுறது இல்லடா உன்ன. என் புருஷன் கஷ்டப்பட்டு எனக்காக அனுப்பி வச்ச பணத்தை நீ உன் இஷ்டத்துக்கு அனுப்பி வைப்பியா? மேடம் நான் கோவில்ல போட்டேன், தொழில தானே போட்டேன். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? சின்ன புள்ளத்தனமா. அப்போ அத 1 லட்சம் ரூபாய் ஊதானா? ஏய், என்னடி ஓ நூலையிட்டு இருக்க? ஏய், அவ சொல்றது கரெக்ட் தானடி. இவ யார்கிட்ட போய் ஏமாத்திட்டு வந்திருக்காண்டி. இப்படிதான் சின்ன அமௌண்ட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு வெளிநாட்டுக்காரங்க ஃபேஸ் ஐடில நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்கள ஈஸியா கவுக்கிறதுக்காக தான் லேடிஸ் போட்டோவை போட்டு இவனை வேணும்னே கவுத்திருக்காங்க. ஹலோ, ஓமகசியா ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, ரொம்ப நம்பிக்கையானவ. அவதான் ஏற்கனவே சொன்னார்ல, யானைக்கு பலம் தும்பிக்கை, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கைன்னு. அப்புறம் என்ன? அடியே, போய் எடுத்துட்டு வாங்கடி அந்த உலக்கைய. என்னதான் வேர்ல்டு மாடர்னா மாறினாலும் கைக்குத்தல் அரிசி தான் நல்லதுன்னு உலக்கையில கைக்குத்தல் அரிசி ட்ரை பண்றீங்க பாருங்க, அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க. அவசரத்துல உலக்க கிடைக்கல, இரும்பு தான் கிடைச்சது. கை குத்தல் இல்லடா, இனிமே கொத்தல் தாண்டா. படத்தையா கொண்டு போய் எனக்கு தெரியாம படத்தை கொண்டு போய் குப்பியா? ஓமகசியாவா? வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, 1 லட்சம் ரூபாய் போச்சே. சரி, ஃபீல் பண்ணாத. ஏய், என்னடி செல்போனை பார்த்து ஒழுங்கு காட்டிட்டு இருக்க? ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி கோணையா வச்சிட்டு இருக்க? ஹேய், நான் ஒழுங்கா காமிக்கலடி. போட்டோல ஒழுங்கா இருக்கிறதுக்காக நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். போட்டோவா? எங்க காமி. ஹேய், செல்ஃபி போட்டோடி. யாரோட உதவியே இல்லாம நமக்கு நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ எடுத்துக்கிறது லேட்டஸ்ட் ஸ்டைல். அதே எப்படி நம்மள நாமளே ஒழுங்கா போட்டோ எடுத்துக்க முடியும்? போட்டோ கரெக்ட்டா வருமா? வராது. இங்க வா, இப்ப பாரு. இரு. பாரு. சூப்பர் ரே. இனிமே நிமிஷத்துக்கு 10 போட்டோ எடுத்து Facebookல அப்டேட் பண்ணி நிறைய லைக்ஸ் அள்ளிட வேண்டியதுதான். என்ன மேடம், என்ன தள்ள போறீங்க? ஏய், இவ இப்பதாண்டி செல்ஃபி போட்டோ எடுக்கிறதே கத்துக்க போறா. ஷோ, என்னடி இது ரொம்ப பின்னாடி இருக்க? ஏய், என்னடி நான் முன்னாடி தாண்டி இருக்கேன். ஷோ, நான் அந்த பின்னாடியே சொல்லல. செல்ஃபிங்கறத பத்தி கூட தெரியாம ரொம்ப பின்தங்கி இருக்கியே, அத சொன்னேன். என்ன பண்றது, வீட்ல இருக்கிற செல்ஃபை க்ளீன் பண்றதுக்கே எனக்கு நேரம் பத்தல. இதுல செல்ஃபி எல்லாம் எப்படி கத்துக்கிறது? உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாதானே எனக்கு தெரியும். அதான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் செல்ஃபி என்ன, குல்ஃபி ஃபல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து லேட்டஸ்ட் விஷயங்களை எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிறேன் பார். ஏடி
Whip ahead. Whip ahead. சினிமா ஹீரோயின் மட்டும்தான் பாடியை ஸ்லிம்மா வச்சுக்க முடியுமா? என்னால வச்சுக்க முடியாதா? இனிமே நோ மில்க் நோ டீ, ஒன்லி கிரீன் டீ. இன்னும் எண்ணி 2 மாசத்துல கிரீன் டீயை குடிச்சு 60 கிலோ இருக்கிறேன்னா 50 கிலோ தாஜ்மஹால் மாதிரி மாறல. என் பேர் கிரீன் டீ இல்ல, சி கௌசல்யா இல்ல. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ಆಯ್ತಾ? ஐயோ, ஏய் என்னடி ஆச்சு? இப்படி அன்டைம்ல யோகா பண்ணிக்கிட்டு இருக்க? இது யோகா இல்லடி. நானும் ரொம்ப நேரமா என்ன ஃபுல் சைஸ்ல போட்டோ எடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா முடியல. ஆமா, இப்ப எதுக்கு ஃபுல் சைஸ் போட்டோ எடுக்கிற? ஃப்ரேம் போட்டு ஹால்ல மாட்ட போறியா? இல்லடி, நான் உடம்ப கம்மி பண்ணணும்னு கிரீன் டீ குடிச்சேனா. கிரீன் டீ குடிச்சா உடம்பு கம்மியாவது, கிரீன் டீ தான் கம்மியாகும். செம்ம காமெடி. தேங்க்ஸ்ங்க. ஆனா சிரிப்பு தான் வரல. ஆமா, நீங்க சிரிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். அம்மா, ஏங்க அடிக்கிறீங்க? ஏன் கௌசி மேடம், நம்ம ஃபேமிலி செல்போன்ல ஒரு புது ஆப்ஸ் ஒன்னு டவுன்லோட் பண்ணோம். இப்ப என்ன உனக்கு போன் வேணுமா? மூஞ்சிலே குத்துன பாரு. நானே ஃபுல் சைஸ்ல போட்டோ எடுக்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நீ வேற இப்ப செல்போன் கேக்குறியா? முடியாதுப்பா. ஆமா, இப்ப எதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், செல்ஃபி ஸ்டிக்னு ஒன்னு இருக்கு. அத பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அத வச்சு நம்ம ஃபுல் சைஸ் போட்டோ எடுத்துக்கலாம்டி. ஹேய், லிப்ஸ்டிக் தெரியும், அது என்னடி செல்ஃபி ஸ்டிக்? ஐயோ, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். மேடம், போன் தருவீங்களா மாட்டீங்களா? ஏய், உதவேனா தருவேன், ஆனா போனை தர மாட்டேன். மரியாதையா கம்முன்னு இரு. டன்டடாய். இது பத்தியா, நான் ஏற்கனவே இத வாங்கி வச்சிட்டேன். ஹேய், என்னடி இது? சமையல் பண்ற கரண்டி மாதிரி இருக்கு. இப்ப பாரு. ஹேய், உண்மையாவே சமையல் பண்ற கரண்டி மாதிரியே இருக்குடி. சி, வாய் மூடு பக்கி பக்கி. எப்ப பாரு சமையல் பண்றது, வீட்டை துடைக்கிறது, இதுதான் உனக்கு தெரியும். இப்ப பாரு, இங்க பாருடி. ஹேய், என்னடி முருங்கக்காய் மரத்துல முருங்கக்காய் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற கொம்பு மாதிரி இருக்குடி. இது முருங்கக்காய் பறிக்கிற கொம்பு மாதிரியா இருக்கு? இங்க பாரு. ரொம்ப நீளமா இருக்குல? நீலமா இல்லையா, சில்வர் கலர்ல இருக்கு. ஏய், இத வச்சு போட்டோ மட்டும் இல்ல, ஆளை கூட போட்டு தர முடியும். போடு போடு. எடுக்கலாமா? இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த பட்டனை தான் அழுத்தணும். ரெடி ரெடி. கீழே வாங்க இன்னும் கொஞ்சம். ரெடி 1 2 3. பின்னாடி நிக்கிற குரங்கு பொம்மை எனக்கு பிடிக்கல. இரு ஒரு நிமிஷம். இந்த ஆங்கிள் போதும். இப்ப வேற ஆங்கிள் எடுக்கலாம். இப்படி வா இப்படி வா. இத வச்சு ஐயோ ஐயோ கையை உடைச்சிட்டானே. அப்பா. ரெடி ரெடி. இத வச்சு ஃபுல் சைஸ் போட்டோ கூட எடுத்துக்கலாம். ரெடி ரெடி 1 2 3. எதுக்கு இந்த மாதிரி நடுவுல நடுவுல வந்து பயமுத்துற? ஏய் சரி சரி கூட, நான் ட்ரை பண்றேன்.
சரி சரி அவசரப்படாத, நாங்க கிளம்புறோம். நீ எல்லா சைஸ் போட்டோவையும் எடுத்து பிராக்டிஸ் பண்ற. ஓகே, வாடி போலாம். அடச்சி வா, அங்கேயே உட்காந்து போட்டோ எடுக்கிறது பாக்குறியா? வாயானா. மேடம் இப்ப எதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? கிரீன் டீ குடிக்கிறதோட நிறுத்திக்கோங்க. உடம்ப குறைக்கிறேன்னு ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்றாதீங்க, அப்புறம் டைரக்டா பரலோகம் தான். ஏய், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல. நல்லது சொன்னா யாரும் கேட்டுக்க மாட்டீங்க. வாயில நல்லதுன்னு சொன்னாலே யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. நீ வந்து எனக்கு நல்லது சொல்றியா? போயிடு, இல்லனா போயிடுவேன். போ. இல்ல கிளம்புறேன் கிளம்புறேன். காலகட்டத்துல எவன் இத்தனை வாட்டி பெல் அடிக்கிறான்? வாங்க அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? காயத்ரி மேடம் வேணும். ஏண்டா என் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க வீட்டு பொண்ணை வேணும் என்கிட்டயே தைரியமா கேக்குறியா? டேய், அப்படியே உனக்கு வேணும்னா கூட என்னடா பண்ணணும்? உங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஏடகலமா பேசுற நான்சென்ஸ். யோ, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? அட பாவி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்ப ரெண்டாம் தரமா எங்க வீட்டு பொண்ணு வந்து கேக்குற. என்ன திமிரு இருக்கும் உனக்கு? டேய், அறிவு கட்ட முன்னம். காயத்ரி மேடம் இருக்காங்களான்னு தான் நான் கேட்டேன். நான் வேணும்னு சொல்லவே இல்லையே. சாரி சார், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, யார் சார் நீங்க? நான் இப்போ ஸ்லிட்கார்ட் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். காயத்ரி மேடம் ஆன்லைன்ல ஷூ செப்பல்ஸ் எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. அது டோர் டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியே சார், டோர் டெலிவரி பண்ண வந்தா டோர் கிட்ட நிக்க வச்சு பேசிட்டேன். வாங்க வாங்க வாங்க, வெயிட் பண்ணுங்க, இந்த கூப்பிடுறேன். காயத்ரி 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 காயத்ரி. ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு நீ என்ன காயத்ரி காயத்ரின்னு ஏல விட்டுட்டு இருக்க? இவரு ஸ்லைட் கார்ட் கம்பெனில இருந்து வராரு. நீ Dress ஏதாவது ஆர்டர் கொடுத்திருந்தியாமே, அத கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்காரு. எனக்கு தெரியாம எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, வீட்ல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் ஒரு ஆப்ஸ்ல வித்துட்டேன்னு. இன்னொரு ஆப்ஸ்ல நமக்கு புது Dress வாங்கிட்டேன்னு சொல்லி அதே மாதிரி உன்னையும் கொடுத்துட்டு நல்ல புதுசா அழகான காயத்ரி ஒண்ணு வாங்கலாம்ல. போடா அங்கிள். ஏய், யாரை பார்த்து அங்கிள்ன்ற? நவ் வரைக்கும் ஐ அம் சிங்கிள். நீ சிங்கிள் இல்ல ஜங்கிள். ஐயோ, போடுறீ உன வாயில. சும்மா என்ன சும்மா தொடர்ந்து பேசிட்டே இருக்க? சார், நீங்க எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. இவங்க இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. போய் அப்புறம் வாங்க. அப்ப இதுல ஒரு கையெழுத்து போடு. சார் இருங்க இருங்க, இதுக்கு எழுத்து படிக்கலாம் தெரியாது சார். அதுவும் கையெழுத்து அழகா இருக்காது. சொல்லுங்க சொல்லுங்க, நான் லூசு பக்கி. அவர் கையெழுத்துன்னு சொன்னது எஸ் சைன். அது மட்டும் பெருசா அழகா இருக்குமா? வரேன் மேடம். ஓ கடவுளே, ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அவன் ஃபீல் பண்ணுவான். சரி, இப்ப எதுக்கு அவ்வளவு Dress ஆர்டர் பண்ண? நான் எனக்கு மட்டும் வாங்கல, உங்க 3 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிருக்கேன். ஐயோ, அப்ப அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு? அதை விட்டுட்ட, அதுக்கு சேர்த்து வாங்க வேண்டியதானே? ஹேய், போதும், கம்முனு இரு, கொன்றுவேன். இத பாருங்க, இத நம்பாதீங்க. இது நமக்கு 4 கர்ச்சிப் வாங்கி கொடுத்துட்டு இவங்களுக்கு நான் நிறைய Dress எல்லாம் வாங்கி கொடுத்துன்னு ஊரெல்லாம் போய் தம்பட்ட வேண்டிக்கு வந்து. அப்படியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ரூம்ல இருக்கு, வாங்க வாங்க பார்க்கலாம். ஏய், எங்க வா, வந்து பாரு. இந்த பாரு. என்ன எனக்கு புடவை கொடுக்குற? நான் புடவைலாம் கட்ட மாட்டேன். ஐயோ, ஏய் லூசு, இது கௌசிக்கு. உனக்கு டி-ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. ஓகே ஓகே ஓகே. வாவ், the most super color, fantastic, super. ஏய், இப்ப எதுக்கு ஓவரா இங்கிலீஷ்ல பேசி சீன் போட்டுட்டு இருக்க? இல்ல, நான் ரொம்ப நாளா இதே கலர்ல இதே கிளாத்ல ஒரு கட் பண்ணின் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு கரெக்ட்டா இந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருச்சு. தேங்க் யூ தேங்க் நீ யூ. போட்டது தப்பா இருக்கு. அது ஜென்ஸ் போடுறது இல்ல, லேடிஸ் போடுறது. ஏய், எப்ப பார்த்தாலும் லேடிஸ் போடுறதுன்றீங்க. ஜென்ஸ் போடுற டி-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் நீங்க போடும்போது நீங்க போடுற Dress நாங்க ஏன் போடக்கூடாதுன்னு கேக்குறேன். இந்த ஷிம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டா எங்க மம்மி சந்தோஷப்படுவாங்க. ஏய், கொலம்பஸ் ரொம்ப ஓவரா பேசுற, அப்புறம் ஃப்ளோல கெட்ட வார்த்தையா வந்துரும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிடி, இப்ப எதுக்கு புது Dress எல்லாம் வாங்கி அமக்கலப்படுத்திட்டு இருக்க? புதுசா மொபைல் போன் வாங்கிருக்கோம்.
போட்டோஸ்லாம் எடுத்து Facebook ட்விட்டர்ல எல்லாம் போடணும்ல அதுக்காக தான் கலர் கலரா காஸ்ட்லி துணியை எடுத்து யூ வந்திருக்கேன் ரியலி கிரேட் ட்ரீ. சரி சரி மாசம் மாசம் சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நச்சுன்னு காஸ்டியூம் போட்டுட்டு வாங்க நம்ம நச்சுன்னு போட்டோ எடுப்போம் ஓகே 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 ஏய் எல்லாத்தையும் எடுத்து போய் ஏறும்லயே கொஞ்சம் வச்சிருங்கடி. சரிடி ஏய் கௌஷி இதையும் நான் எடுத்துக்கிறேன் டேய் அத கூட்றா எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போவாத சரி சரி இந்தா வச்சுக்கோ. புது சோஃபா, புது டிவி. Hey! Hey, wow! Superb! Excellent! என்னங்க நீங்க 3 பேரும் தேவலாம அனாவசியமா கத்துறீங்க? மூஞ்ச பார்த்தா ஹலோ என்னைக்காவது உங்க மூஞ்சங்கெல்லாம் பார்த்து நான் இந்த மாதிரி ஷாக் ஆகி கத்திருக்கேனா? அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவதாரமா திரியுறீங்க? இங்க பாருங்க திரும்ப பாத்தீங்களா கீரி புள்ளை கீரி விட்டா மாதிரி இருக்கு. என்னைக்காவது இதெல்லாம் பார்த்து நான் ஷாக் ஆயிருக்கேனா? ஐயோ அது இல்லடா. பாவடையா நல்லா மேட்சிங்கா தான் எனக்கு பாவடை. பாருடா நல்லதான் எனக்கு தர. ஐயோ மேல பாரியா மேல சீலிங்க கொஞ்சம் அழுக்கு இருக்குது கிளீன் பண்ணிடலாம். ஹலோ புரிஞ்சு போச்சு. கீழே பாறான்னு சொல்லுவீங்க மேல பாறான்னு சொல்லுவீங்க அப்புறம் தலையை சொல்லிடானுவீங்க. அப்புறம் நான் இதெல்லாம் செஞ்ச உடனே என்ன பார்த்து பாருங்க அப்படின்னு கை கூட்டி சிரிப்பீங்க. ஹலோ இதெல்லாம் நாங்க 3ஆம் கிளாஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். என்னடி இவன் 3ஆம் பெரிய ஸ்ரீதேவி மாதிரி ஆக்ட் பண்றான்? 3ஆம் பெரிய ஸ்ரீதேவி என்னங்க கமலஹாசன் மாதிரி கூட தான் பண்ணுவேன். இங்க பாருங்க ஏய், சே, இது ஒண்ணு கமல்ஹாசன் மாதிரி இல்ல சஞ்சீவி மேலே தூக்கிட்டு போற ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கு. ஏண்டா பொறுக்கி பொம்பளைங்க முன்னாடி இந்த மாதிரி ட்ரவுசர் போட்டு வந்து நிக்கிறியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இப்படி எல்லாம் கத்துவேன் ஓடி ஒளிவேன் நினைச்சீங்களா? நோ நெவர் நாட் அட் ஆல். செல்ஃபி எடுக்க போற ஆர்வத்துல அப்படி வந்துட்டேன். கோவா பக்கம் போனீங்கன்னா கேர்ள்ஸுங்களும் இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ்ல அலைஞ்சு நிற்பாங்க. சோ நான் இதுக்கு வெக்க பண்ணோம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் போய் பேண்ட் போட்டு போய் தொலை. வந்துடுறேன். ஓகே ஏய் அது ஏன் Dress ஏதாவது போட்டு வந்து தொலைக்காத. ஐயே ஏய் நீ நல்லா செத்து போய்டும்டா. ஏய் ஹலோ அப்புறம் நான் எங்க மாப் எடுத்துட்டு வாடி. ஹலோ தர கிளீனா தானே இருக்கு. இருங்க தர கிளீனா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள தேவையில்லாம? கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் மானம் இல்லாம இருக்கே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இப்ப தேவைப்படும் மாபெருத்திலும் தொடங்க. சீ உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லடி. ஹேய் வாங்க ஓகேவா ஆமா இதுக்கு பேர் ஏன் செல்ஃபின்னு வந்துச்சு ஏய் நம்மளே எடுத்ததாண்டி இது பேரு செல்ஃபி அப்ப நம்ம 4 பேர் சேர்ந்து குரூப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் குரூப்பியா? குல்பி ஆளுங்களை பாரு நல்லா. ரெடி 1 2 3 நீ எடுறா ஏய் இப்படி வா ஏய் நம்மள இப்படி பண்ணுவோமா? ஏய் கால் திருவு நீ திருவு ஓகே ரெடி. இது என்ன ஸ்டில்? நீ போ நீ வாடி ரெடி. சூப்பர்ல. சேஞ்ச் பண்ணு வேற ஏதாவது வேற வித்தியாசமா ஏதாவது இவன் அடிக்கிற மாதிரி நான் அடிப்போம் நீ அழணும் சரியா? எல்லாம் அடிங்க அழு ரெடி. ஏய் சீக்கிரம் டி. சூப்பர் நெக்ஸ்ட் போட்டு பாரு பாரு நல்ல குரங்கு மாதிரி நின்னுட்டு இருக்கான். பாருங்க இந்த போட்டோ அழகா இருக்குல்ல? அத நீ சொல்ல கூடாது. ஆமா அது நீங்க சொல்லாதீங்க. இது பாரு ஏய்
இப்படி ஒரு அவர்ஷனான எக்ஸ்பிரஷனை ஒரு கார்ட்டூன் பொம்மை கூட கொடுக்காது. நல்லா கொடுத்துருக்கிற பாரு. நீ கூட தான் காண்டம் இருக்க மாதிரி சிரிச்சிருக்க பாரு. நல்லா கவுண்டர் மட்டும் நல்லா போடு. கவுண்டர் மட்டும் இல்லடா, உன்னையும் மண்டையிலே போடுவேன். சரி சரி உங்க சண்டையை விடுங்க, அடுத்தது பாருங்க. பாரு. ஹேய், செமையா இருக்குடி. சூப்பர்ல. இது பாரு இது பாரு. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ இரு இரு இரு. ஜும்போ ஜும்போ ஜும்போ. கௌஷி, ஒருத்தனை ரெண்டு பேரும் சேர்ந்து வயித்துல குத்திக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா ரெண்டு பேரும் பாக்ஸரா தான். அவங்க ஒன்னும் வெறும் கையில குத்திக்கலடா, கத்தியில குத்திக்கிறாங்க. அப்ப அது பேரு மர்டர். என்னடா மர்டர்ங்கறத சரிச்சு சொல்ற? கொலைடா.